uswatuna sayyidina maulana muhammadur rasulullah sallallahu alaihi wasallam man kana lahu sa'atun wa lam yudhi fala yaqrabanna musallana sadaqa rasulullah sallallahu alaihi wasallam. அளவில்லா கருணையும் நிகரில்லா கிருபையும் கொண்ட ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்து துதிபாடியவனாக அவன் தூதர் கண்மணி நாயகம் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதிலும் பாக்கியமும் பரிசுத்தமும் நிறைந்த அவர்களின் குடும்பத்தினர்கள் அருமை நிறைந்த அஸ்ஹாபுகள் அவுதாதுகள் இறுதி நாள் வரை வருகின்ற அனைத்து நன்மக்கள் சாலிஹீன்கள் வலிமார்கள் அத்தனை பேரின் மீதிலும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் சுபிச்சமும் கருணையும் ராஹத்தும் ரஹ்மத்தும் என்றென்றும் நின்று நிறைவாக நிலவட்டுமாக என்ற துஆ பிரார்த்தனையோடு இறை இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சொந்தங்களே, எல்லா செயற்பாடுகளிலும் எல்லா நிலைமைகளிலும் படைத்தோனை பயந்து அஞ்சி தக்வாவோடும் இறை அச்சத்தோடும் இறை விசுவாசத்தோடும் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் என்பதனில் முதலில் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினர்களுக்கும் வசியத்தையும் நசீஹத்தையும் செய்து கொண்டவனாக வாழும் காலமெல்லாம் எம் குற்றம் குறைகள் பாவங்கள் தவறுகள் தப்புகளை எல்லாம் மறைத்து மன்னித்து நோய்கள் கஷ்டங்கள் கவலைகள் சஞ்சலங்கள் பலாய் முசீபாத்துகள் இல்லாத நிம்மதியும் பரிசுத்தமுமான வாழ்வை ரப்புல் ஆலமீன் எமக்கும் எம்மை சார்ந்தோருக்கும் தந்தருள்வானாக. வானம் பூமியினுடைய அத்துணை ஆபாத்துகளில் இருந்தும் பாதுகாப்பானாக. திடீர் மரணங்களை விட்டும் பயங்கரமான நோய்களை விட்டும் மருத்துவமனை செலவீனங்களில் இருந்தும் அல்லாஹு தஆலா எம்மையும் எம் பெற்றோர்களையும் எம் குடும்பத்தினர்கள் உற்றார் உறவினர்களையும் எம் துஆவுக்காக வேண்டிக் கொண்டோர் அத்துணை பேரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. நல்ல ஆரோக்கியமான ஆஃபியத்தான வாழ்வை தந்து நெடுகாலம் அவனை கிருபையோடு வணங்கக்கூடிய பாக்கியத்தை தந்து நம்ம செய்யக்கூடிய அத்துணை இபாதாக்களையும் கபூலியத்துள்ள தரத்தில் அல்லாஹு தஆலா மாற்றி தந்தருள்வானாக. பிஹக்கி சையதினா மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாக்கியமான பரிசுத்தமான அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அருமை நிறைந்த இஸ்லாமிய உம்மத்துமார்களே, உயர்தரமான கால நேரங்களினுடைய பாக்கியங்களை ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா கொடுப்பது என்பதும் அந்த உயர்தரமான பாக்கியமான கால நேரங்களிலே இபாதாக்களை வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை ஒரு மனிதனுக்கு அடியானுக்கு அல்லாஹு தஆலா வழங்குவது என்பது அவனுடைய அளப்பெரும் கிருபைகளில் நின்றும் மிகவும் பெரியது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனை அல்லாஹு தஆலா தேர்வு செய்து கால நேரங்களை சிறப்பானதாக ஆக்கி சிறப்பாக்கப்பட்ட அந்த கால நேரங்களில் அவனை ஆஃபியத்தோடு ஆக்கி ஆரோக்கியத்தோடு ஆக்கி இபாதாக்களை வணக்க வழிபாடுகளை செய்வதற்கான வாய்ப்பை வசதியை அல்லாஹ் ஒரு அடியானுக்கு ஏற்படுத்தி கொடுப்பது என்பது இருக்கின்றதே அருமையானவர்களே, அது அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய அருள் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரம் அல்ல, அந்த கால நேரங்களில் என்னென்ன விசேடமான இபாதாக்கள் வணக்க வழிபாடுகள் இருக்கின்றதோ அந்தந்த விசேடமான இபாதாக்களை வணக்க வழிபாடுகளை செய்கின்ற பாக்கியத்தை அல்லாஹு தஆலா ஒரு அடியானுக்கு வழங்குகின்றான் உலகத்தில் என்று சொன்னா அவன் வாழ்க்கையிலே மிகவும் பாக்கியசாலி என்பதனை பெருமக்கள் சொல்லி காட்டுவார்கள். இன்றைய குத்பாவினுடைய தலைப்பும் கூட ஹஜ்ஜினுடைய காலத்தில் நிகழ்கின்ற பல முக்கியமான பல உன்னதமான இபாதாக்களினுடைய வழியிலே விசேடமாக எல்லா இடங்களிலும் நிறைவேற்றப்படுகின்ற உதுஹியா குர்பானி சம்பந்தமான பாடமாக இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இந்த குத்பாவை சமர்ப்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். அருமையானவர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, குர்பானி என்ற இந்த அமல் இருக்கின்றதே, உதுஹியா என்ற இந்த அமல் இருக்கின்றதே, அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுவது என்ற அமல் இருக்கின்றதே, அந்த அமலை நாங்கள் சாதாரணமாக நினைத்து கடந்து சென்று விடக்கூடாது பெருமக்களே. அது நாம நினைச்சுக்க கூடாது. இது இந்த உம்மத்துமார்களுக்கு மாத்திரம்தான் சொந்தமானது. உம்மத்தே முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உம்மத்துக்கு மாத்திரம்தான், நாயகத்தினுடைய உம்மத்திற்கு மாத்திரம்தான் இது சொந்தமானது என்று நாங்கள் நினைத்துவிடக் கூடாது. குர்பானி என்ற அந்த அமல் இருக்குதே, உதுஹியா என்ற அந்த அமல் இருக்குதே, அது பாரம்பரியமான அமல் என்பதை முதலில் நாங்கள் அடிமனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அது பாரம்பரியமான அமல்.
தொன்று தொட்டு நடத்தப்பட்ட அமல், நபிமார்களை கொண்டும் ரசூல்மார்களை கொண்டும் அல்லாஹு தஆலா நிகழ்த்திய ஒரு உன்னதமான அமல் குர்பானி என்ற அந்த உதுஹியாவுடைய அமல். அருமையானவர்களே, அல்லாஹு தஆலா குர்பானி என்கின்ற அந்த வசனங்களை குர்ஆனிலே எப்படியெல்லாம் விவரித்து சொல்லுவான், எந்தெந்த இடங்களில் எல்லாம் குர்பானி சம்பந்தமாக பேசுவான் என்பதை அல் குர்ஆன் அல் ஹதீஸினுடைய ஒளியிலே நாங்கள் பார்க்கலாம். அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வசனத்திலே இந்த குர்பானி சம்பந்தமாக நிறைய விஷயங்களை, நிறைய சம்பவங்களை, அதிகமான பாடங்களை எங்களுக்கு சொல்லி தருவான். பெருமக்களே, முதலாவது அல்லாஹ் சொல்லுவான் என்ன தெரியுமா? எங்களுடைய தந்தை ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில இருந்து குர்பானியை சொல்ல ஆரம்பிப்பான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மக்களாகிய ஹாபில் காபில் என்ற 2 பேர்களுடைய விடயத்தில் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை முதலாவதாக இறக்குவான். அவங்க 2 பேரும் நானாவும் தம்பியும். ஒரு பெண்ணுடைய விடயத்திலே, ஒரு பெண்ணினுடைய விடயத்தில் அவர்கள் 2 பேரும் ஒரு சண்டை சச்சரவு செய்யக்கூடிய நேரத்தில் முதலாவதாக உலகத்தில் நடக்கின்ற ஒரு தவறும், முதலாவதாக உலகத்தில் ஏற்படுத்தப்படுகின்ற இபாதத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். பெருமக்களே, அவங்க 2 பேருக்கும் இடையில அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த 2 மக்களுக்கும் இடையில் தீர்ப்பை வழங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா வஹியை அறிவிப்பான். எப்படின்னு சொன்னா, வதுலு அலைஹிம் நபஅ பனி ஆதம பில் ஹக் இது கர்ரபா குர்பானன் ஃபதகுபில மின் அஹதிஹிமா வலம் யுதகப்பல் மினல் ஆகர். அல்லாஹ் சொல்லுவான், இந்த 2 பேருக்கும் இடையில ஒரு கருத்து வேற்றுமை ஏற்படுகின்ற நேரத்தில், அது ஒரு பெண்ணுடைய விடயத்தில் வருகின்ற நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவான், 2 பேர்களையும் குர்பானி கொடுக்கும்படி சொல்லுவான். இப்ப முதலாவதாக இந்த அமலை அல்லாஹ் உலகத்திற்கு பறைசாட்டுகின்றான். பெருமக்களே, எங்கிருந்து ஆரம்பமாகுது? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் இருந்து, ஹாபில் காபில்களிடம் இருந்து அல்லாஹ் தஆலா அந்த பாடத்தை எங்களுக்கு சொல்லித்தாரான். அப்ப 2 பேரையும் அல்லாஹ் தஆலா, நீங்க 2 பேர்களும் குர்பானி கொடுங்கள். அப்ப அந்த காலத்தில் இருந்த வளமை என்னன்னு கேட்டா, குர்பானியினுடைய ஒரு பொருளை ஒரு மலை ஒசக்க கொண்டு போயிட்டு வச்சிடுவாங்க. இப்ப மலையில வச்சிட்டாங்கன்னு சொன்னா வானத்துல இருந்து வந்து ஒரு நெருப்பு எந்த குர்பானி கபூலியத்துள்ள குர்பானியோ, அது எந்த சதக்கா கபூலியத்துள்ளதோ அதை அந்த வானத்திலிருந்து வந்த ஒரு நெருப்பு கரிச்சிடும். அப்ப நெருப்பு கரித்தால் அது கபூலியத்தானது, கரிக்கவில்லை என்றால் அது கபூலியத்து அற்றது. அது அந்த காலத்தில் இருந்த சட்டம், அந்த காலத்தில் இருந்த சட்டம். பெருமக்களே, ஆக என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அப்ப 2 பேர்களும் குர்பானி கொடுக்கின்றார்கள். அல்லாஹ் சொல்லுவான், ஃபதகுபில மின் அஹதிஹிமா வலம் யுதகப்பல் மினல் ஆகர். ஒருவருடைய குர்பானியை நான் ஏற்றுக்கொண்டேன், அடுத்தவருடைய குர்பானியை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப நாம ஏற்றுக்கல, அப்ப அவர் செஞ்ச குர்பானியை நாம பொருந்திக்கல என்கிறத அல்லாஹ் தஆலா குர்ஆனினுடைய வாயிலாக முதலாவது சம்பவமாக குர்பானியினுடைய வரலாறை இந்த உலகத்திற்கு குர்ஆனின் வழியாக பறைசாட்டுகின்றார். இது முதலாவது சம்பவம். 2வது குர்ஆனினுடைய வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், எல்லோரும் தெரிந்த விடயம்தான், பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் ஒரு பக்கரா, சூரா பக்கரா என்கின்ற ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இறக்கி வச்சிருப்பான். பெருமக்களே, பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் ஒரு அநீதமாக ஒரு கொலை செய்யப்படுறார் ஒரு மனிதர். அந்த கொலையை கண்டுபிடிக்கணும், அவரை அடக்கம் செஞ்சிடுவாங்க. இப்ப யாரு செஞ்சா, எப்படி மௌத்தாயினாரு, அவர் எப்படி இறந்து போனாரு என்கின்ற அந்த செய்தி, அந்த ஹிஸ்டரி யாருக்கும் தெரியாது. இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா அந்த பனு இஸ்ரவேலருக்கு வஹியை கொடுப்பான். என்னன்னு கேட்டா, இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் தذبحوا பக்கரா, அன் தذبحوا பக்கரா, ஒரு மாட்டை அறுத்து அந்த மாட்டினுடைய முன்னங்காலை அந்த மரணித்து போயிருக்கின்ற அந்த கபுராளியின் மேல் அடித்தால், அந்த கபருல அடிச்சா அந்த கபருல படுத்திருக்கிறவர் எழும்பி இவர்தான் என்ன கொண்டாரு அப்படின்னு சொல்லுவாரு. ஆக குர்பானியை கொடுங்கள் என்று 2வது வசனத்துல அல்லாஹ் சொல்லுவான். முதலாவது வசனம் எங்க வருகிறது? ஹாபில் காபிலுடைய விடயத்திலே. 2வது வசனம் என்ன சொல்லப்படுகின்றது? பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்திலே ஒரு கொலையை கண்டுபிடிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அந்த அமலை சொல்லி காட்டுகின்றான் உலகத்திற்கு. இது 2வது விஷயம். 3வது அல்லாஹ் தஆலா குர்பானியை பற்றி பேசுவான். பெருமக்களே, இதுதான் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசிய வார்த்தைகள். குர்ஆனிலே இன்றளவிலும் கூட அந்த வார்த்தைகள் இடம் பிடித்திருக்கின்றது. என்ன சொல்லுவாங்க? தவமிருந்து பெற்ற செல்வ மகனை
பாசமையாக வளர்த்த செல்வ மகனை பார்த்து பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிள்ளை இருக்கல, தவம் இருந்து கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கிடைத்த உன்னதமான குழந்தை தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அப்ப அவங்க கிடைச்ச நேரம் அல்லாஹ் தஆலா சோதனையை கொடுத்தானா இல்லையா? என்ன சொன்னா? அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை குர்பானி கொடுக்கும்படி பணிக்கிறான். இப்ப குர்ஆன்ல என்ன சொல்றான் அல்லாஹ்? இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா. என் சிறிய மகனே, என் தங்கமான புள்ளைய உங்களை அறுத்து பழியிறத போல நான் கனவு கண்டேன் பாப்பா. உங்களை அறுத்து பழியிறத போல நான் கனவு கண்டேன். என் கனவிற்கான பதிலை நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்கிற நேரத்தில் தான் சொல்லுவாங்களா இல்லையா? புலிக்கு பிறந்த பூனை பூனையாகாதும்பாங்கல. அப்ப உம்மா 8 அடி பாஞ்சா புள்ள 16 அடி பாயும்னு சொல்லுவாங்க. வாப்பாவுடைய ஈமான் எப்படி 3 தடவைக்கு மேலாக கனவு காண்கின்றார்கள்? தவமிருந்து பெற்ற செல்வ மகனை அறுத்து பழியிட வேண்டும் நபியே, என் கட்டளை என்று அல்லாஹ் மறுமதி பகிர்ந்து விட்டான். அப்ப இந்த நேரத்தில் பெற்ற மனம் அல்லவா, தவமிருந்து பெற்ற பிள்ளை அல்லவா, வாப்பாவாக இருந்து சின்ன புள்ளங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், சின்ன புள்ள. அவங்க போய் கேட்கிறாங்க, என்ன உங்களை அறுக்கிறதுக்கு அல்லாஹ் ஆர்டர் போட்டு இருக்கிறான், நான் என்ன செய்ய? அப்ப அந்த புள்ள என்ன சொல்லுது தெரியுமா? ஈமானிய சாற்றோடு வளர்ந்த அந்த குழந்தை என்ன பேசுகின்றது தெரியுமா? யாபதா இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா. அவங்க என்ன சொல்றாங்க? கால யா அபதிஃப் அல் மா துமர் சதஜுதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். ரப்பு உங்களுக்கு ஏவின விஷயத்தை நீங்க செய்யுங்க வாப்பா, அதுல நான் பொறுமையாக இருப்பேன். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகான குடும்பம் அருமையானவர்களே. என்ன சொல்றாங்க? சின்ன புள்ள அந்த மார்க்கத்தினுடைய அந்த அஸ்திவாரத்தை எந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தம் புள்ளைக்கு போட்டிருக்கிறாங்க பாத்தீங்களா? என்ன சொல்றாங்க? அபதா வாப்பா, நீங்க அல்லாஹ் ஏவிய விடயத்தை செய்யுங்கள். சதஜுதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். என்னை நீங்கள் பொறுமையாளர்களில் காண்பீர்கள். அந்த வரலாறுல நெடுகையும் நாம பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கூட்டிட்டு போய் அறுக்கிறதுக்காக ஒரு கல்லில படுக்க போறதுக்கு முன்னால அந்த சின்ன பிள்ளையினுடைய கைகால்களை கட்டிய நேரத்திலே அந்த பிள்ளை சொன்னதாம் என்ன தெரியுமா? வாப்பா, உங்களுக்கு பயமா இருக்குதா? உங்களுக்கு பயமா இருக்குதா? என் கழுத்தில் கத்தியை வைத்து நீங்கள் அறுக்கக்கூடிய நேரத்திலே எழுந்து ஓடிவிடுவேன் என்று உங்களுக்கு பயமா இருக்குதா? என் கைகால்களை நீங்கள் கட்ட வேண்டும் என்பது அல்ல, நீங்கள் அந்த ஈமானோடு என்னை வளர்த்திருக்கின்றீர்கள் தந்தையே. அல்லாஹ்வை எனக்கு காட்டி வளர்த்திருக்கின்றீர்கள். அல்லாஹ்வினுடைய அன்பை, அவன் ஹுப்பை, அவன் நேசத்தை என் கல்வில் அதிகரித்து வளர்த்திருக்கின்றீர்கள். என் உடம்பில் ஓடுகின்ற இரத்தத்தில் அல்லாஹ்வினுடைய அன்பும் பாசமும் இருக்கின்றது அப்படின்னு சொன்னாங்கன்னு வரலாறு பேசும் பெருமக்களே. அப்ப அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா 3வது வசனத்தில் இந்த குர்பானி சம்பந்தமாக பேசுகிறான். இப்ப 4வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு வசனத்திலே சொல்றான். என்ன? கண்மணி நாயகத்தை பார்த்து சொல்கின்றான், இன்னா அதைனாகல் கௌசர் யா ரசூலல்லாஹ். நாளை மறுமையிலே கியாமத்திலே கௌசர் என்கின்ற நீர் தடாகத்தை உங்களுக்கு நாங்கள் தருவோம். எந்த மனிதர் கௌசர் என்கின்ற நீர் தடாகத்தில் இருந்து கண்மணி நாயகத்தினுடைய கரத்தினால் நீரை அருந்துவாரோ, கியாமத்து முடியும் வரையும் அவருக்கு நீர் தாகம் ஏற்படாது என்பார்கள் பெருமக்கள் அருமையானவர்களே. சுப்ஹானல்லாஹ். கியாமத்துல அல்லாஹ் கொடுக்கிற மிகப்பெரிய புடியில 1வது புடி என்ன தெரியுமா? அவர்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய வேதனை என்ன தெரியுமா? சூரியனை ஒரு சாணளவு, ஒரு முழமளவு அல்லாஹ் பணித்து விடுவான். அவர்கள் அதிலே வியர்வைகளில் வழிந்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய வியர்வைகளில் சில மக்கள் அவரவர் செய்யும் பாவங்களுக்கு ஏற்ப சில மக்களுக்கு வியர்வை முடங்கால் வரையிலும், சில மக்களுக்கு வியர்வை இடுப்பு வரையிலும், சில மக்களுக்கு வியர்வை நெஞ்சு வரையிலும், சில மக்களுக்கு வியர்வை அந்த வியர்வையில் அவர்கள் மூழ்கி போவார்கள் என்கின்ற அளவுக்கு வியர்வை அல்லாஹ் கொடுப்பான். அது மாத்திரம் அல்ல, கடல் நீர் முழுவதையும் தண்ணீராக பருகினாலும் பெருமக்களே தாகம் தீராது என்பார்கள். அதனாலே தான் எங்கள் நாயகத்திற்கு அல்லாஹு தஆலா கொடுப்பான். என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், உங்களிடத்தில் வாழ்கின்ற உங்களின் உம்மத்துமார்களுக்கு முதலாவதாக நான் உங்களுக்கு தார கிஃப்ட் என்ன தெரியுமா?
கௌசர் என்ற நீர் தடாகத்தில் இருந்து நீர் புகட்டுங்கள் நாயகமே, அந்த நீரை புகட்டுங்க. கியாமத்து நாள் முழுவதும், கியாமத்து முடியும் வரையும் அவர்களுக்கு தாகம் ஏற்படாது என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ் தஆலா அந்த சூரத்துல் கௌசரை சொல்ற நேரத்தில் என்ன சொல்வான் தெரியுமா? ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்காக தொழுங்கள். ஒன்ஹர், இன்னும் குர்பானி கொடுங்கள் நாயகமே, இன்னும் குர்பானி கொடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு 3, 4, 5 வாக்கியங்களை குர்பானி சம்பந்தமாக எங்களுடைய படிப்பினைக்காக, பாடத்திற்காக சொல்லி காட்டுவான். அருமையானவர்களே, நம்ம நினைச்சுக்கிறோம் என்ன தெரியுமா? ஏதோ காலமாக ஹஜ்ஜுடைய காலம் வந்துட்டா, ஏதோ ஹஜ்ஜுடைய நேரம் வந்துட்டா சாதாரணமாக எல்லாரும் கொடுக்கிறாங்க என்கிறதுக்காக ஏதோ ஒரு ஆட்டை ஒரு மாட்டை வேங்கி நம்ம கொடுக்கிறோம். அது ஏதோ ஒரு சாதாரணமான அமலி, ஏதோ வாப்பா செஞ்சாரு, உம்மா செஞ்சா, இந்த அப்பா செஞ்சாரு, நானும் செய்றேன். அது அல்ல அருமையானவர்களே, அதில் மிகப்பெரிய கிருபை இருக்கின்றது. அது லேசான அமல் கிடையாது. உதுஹியா என்ற அமல் இருக்குதே, உதுஹியா என்ற அந்த காணிக்கை இருக்குதே, உதுஹியா என்ற அந்த வணக்கம் இருக்கின்றதே, அது குர்ஆனிலும் ஹதீஸிலும் இடம் பிடித்த உன்னதமான வணக்கம் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. அதனாலதான் இந்த உதுஹியா, இந்த குர்பானி என்ற இந்த அமல் இது மிகவும் கிருபையானது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாம நம்ம சமூகத்தில் இந்த அமல்கள் எல்லாம் சர்வ சாதாரணமாக எடுக்கப்பட்டு போயிருக்குது. ஒரு கவலையான விஷயம் உங்களுக்கு தெரியுமா? கடந்த காலங்களிலும் சரி, இந்த காலங்களிலும் சரி, இது சம்பந்தமான வாக்குவாதங்களும் விதண்டாவாதங்களும் சோசியல் மீடியாக்களில் இனி இல்லை என்று சொல்லக்கூடிய அரபுக்கு பரவி போயிருக்கின்றது. இப்ப எங்க ஆட்களுக்கு ட்ரெண்டா ஏதாச்சும் ஒண்ணு வேணுமே, ஒண்ணு கிடைச்சா அதை ஷேர் பண்றதுல இருந்து, கமெண்ட் பண்றதுல இருந்து, சப்ஸ்கிரைப் பண்றதுல இருந்து எங்க ஆட்களை அடிக்கிறதுக்கு யாரும் இல்ல. இது எல்லாம் அந்த யஹூதி நசராக்களுடைய திட்டம் பெருமக்களே. எப்பொழுதெல்லாம் வாக்கி வந்த விடயங்களை, காது கேட்ட விடயங்களை, கண் பார்த்த விடயத்தை எல்லாம் காணாம ஒரு டிக்கில் நம்ம கிளிக் ஆக்கிட்டு ஷேர் ஆக்கிட்டு போயிடுவோம். அது 10,000 பேருக்கு 20,000 பேருக்கு போய் சேர்ந்து அவன் அதை எடுத்து நடந்து அது மூலமாக எல்லாரும் அங்க போய் பிடிபட்டா அதை ஷேர் செஞ்சவரும் மாட்டுவாரு, அதை ஷேர் செஞ்சவரும் மாட்டுவார். இது எல்லாம் மார்க்கம் சொல்லி தருகிறது. அப்ப இன்னைய காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குர்பானி என்கின்ற அமலை எந்த அளவு தூரம் கேவலமாக கொச்சைப்படுத்தி பேச முடியுமோ அந்த அளவு தூரம் இஸ்லாமிய பெயர் தாங்கிய முனாஃபிகீன்கள் தான், வேற யாரும் அல்ல. அந்நியவங்க பேசினா அவங்களுக்கு மார்க்கம் தெரியாது, மதம் தெரியாதுன்னு சொல்லலாம். ஆனா ஓம் பேரை இஸ்லாமியன் என்ற பெயராக வைத்துக் கொண்டு என்ன சொல்கின்றார்கள் தெரியுமா? இந்த குர்பானின்னு ஒரு அமலு வேணுமா? குர்பானின்னு ஒரு அமலு தேவையா? எதுக்காக அவ்வளோ கஷ்டப்படணும்? எதுக்காக அவ்வளவு துன்பப்படணும்? எதுக்காக அறுக்கணும்? எதுக்காக அந்த ரத்தங்களை உடம்புல பூசிக்கணும்? எதுக்காக வேண்டி இறைச்சிய பங்குட்டு ஊடு ஊடா போய் திரியணும்? அதை விட கஷ்டத்துல இருக்கிற ஒரு ஏழை புள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கலாமே, அறகுறையுமா இருக்கிற பள்ளிவாசலை கட்டி போடலாமே, தேவையான எத்தனையோ பொது சேவைகள் இருக்குது, அதை செய்யலாமே. நாங்க உங்களை பார்த்து கேட்கிறோம், உங்க குடும்பத்திற்கு செலவழிப்பதை விட, வீண் தேவைகளை நிறைவேற்றுவதை விட, ஒரு கல்யாணம் என்றால், ஒரு நிக்காஹ் என்றால் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவழிக்கின்றீர்களே, அந்த கோடிக்கணக்கில் செலவழிக்கும் பணத்தை சுருக்கி அநாதை இல்லங்களுக்கு கொடுக்கலாமே, விதவைகளை வாழச் செய்யலாமே, நல்லறங்களை செய்யலாமே. எத்தனையோ பள்ளிவாய்கள் கட்டிப்படாமல் இருக்கின்றது, அந்த பள்ளிவாய்களுக்கு கொடுத்து உதவலாமே பெருமக்களே. இப்படியெல்லாம் குறுமதியோடு குறு புத்தியோடு பேசுகின்ற மக்களும் எங்களுடைய சமூகத்தில் இன்று உருவாகி போனார்கள். எப்படி சொல்றாங்க தெரியுமா? குர்பானின்னு ஒரு அமலு தேவையா? குர்பானின்னு ஒரு அமலு தேவையில்ல. அந்த அமலை செய்யறதை விட, அந்த அமலுக்கு கஷ்டப்படுறதை விட, அந்த அமலை செஞ்சு அடுத்த சமூகத்தவரினுடைய அந்த மோசத்தையும், அடுத்த சமூகத்தவரினுடைய அந்த மோசமான பார்வையும் உங்க வாழ்க்கையில எடுக்கிறதை விட அந்த பணத்தை கொண்டு போய் சதக்கா செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு எங்கள் சமூகத்தின் நிலை மாறி இருக்கின்றது என்று சொன்னால் இவர்களுக்கெல்லாம் ஒரு பதில் என்ன தெரியுமா? மார்க்கம் என்பது கடையில் விற்பனை செய்கின்ற பொம்மை கிடையாது.
கடையில விற்பனை செய்யற பொம்மை கிடையாது பெருமக்களே. மார்க்கம் என்றால் என்ன தெரியுமா? இஸ்லாம் என்றால் என்ன தெரியுமா? கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய வார்த்தை, அவன் தூதருடைய வார்த்தை, அவர்கள் போட்ட சாசனம் அது, அன்று எழுதிய எழுத்து அது. எங்களுடைய புத்தியை கொண்டு மார்க்கத்தை நாங்கள் கணிப்பீடு செய்ய முடியாது. சில அமளி இருக்குது, அந்த அமளி காலம் முழுவதும் நிலையாக இருக்க வேண்டும் பெருமக்களே, காலம் முழுவதும் நிலையாக இருக்க வேண்டும். எத்தனை ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் தொழுகையை ஒரு மனிதன் விட முடியாது. நம்ம சொல்லலாமா? வீட்டுல பிரச்சனை நடக்குது, உலகத்துல பிரச்சனை நடக்குது, ஒரு வக்து தொழாமணி வீட்டுல இரு தடுக்க முடியுமா? முடியாது. அதே போன்றுதான் என்ன பிரச்சனை சிக்கல்கள் வந்தாலும் நோன்பை நிறுத்த முடியாது, ஜகாத்து கொடுப்பதை தடுக்க முடியாது, ஹஜ்ஜி செய்வதை நிறுத்த முடியாது. அந்த வகையில வாரதுதான் பெருமக்களே குர்பானியும் கூட. குர்பானியும் அப்படித்தான். அன்று தொட்டு இன்று வரைக்கும் காட்டித்தரப்பட்ட உன்னதமான அமல் பெருமக்களே. அது லேசான அமல் கிடையாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? இதை மாத்திரம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா குர்பானி என்ற அந்த அமல் இந்த அளவு தூரம் விசேடமானதா அப்படின்னு நாங்க புரிஞ்சிக்க முடியும். நாயகம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மன்கான லஹு சஅத்துன் வலம் யுலஹி ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா. அப்படின்னா என்ன தெரியுமா? இது எல்லோருக்குமான பொதுவான ஒரு தீர்மானம். அல்லாஹ்வினுடைய வார்த்தையை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் என்னவென்றால், வசதி வாய்ப்புகள் இருக்கின்றது, வசதி வாய்ப்பு இருக்குது, கொடுக்க முடியும் என்ற சூழ்நிலை இருக்கின்றது, குர்பானி கொடுப்பதற்கு ஏற்ற செல்வத்தினை அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிறான். வசதி வாய்ப்பு இருக்குது, கொடுக்க முடியும் என்கிற சூழ்நிலை இருக்குது, குர்பானி கொடுக்கலாம் என்கிற செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒன்னு தனியா கொடுக்கலாம், அல்லது கூட்டா கொடுக்கலாம், அல்லது பங்கு சேர்ந்து கொடுக்கலாம். எப்படியாவது அந்த அமலை நிறைவேற்றலாம் என்கின்ற ஒரு சூழ்நிலையை உலகத்திலே அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஏற்பாடு செய்து, அந்த ஏற்பாடை அவன் என்ன செய்யறான்னு சொன்னா காரணமே இல்லாம விட்டு ஒதுங்குறானா இருந்தா, நாயகத்தினுடைய கடுமையான வார்த்தை என்ன தெரியுமா? ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, நீங்க தொழுகிறதுக்கு முஸல்லாவுக்கு வரவானா. எப்ப? பெருநாள் தொழுகை, ஈதுல் அத்ஹா என்ற பெருநாள் தொழுகை இருக்குது, அந்த முஸல்லாவுக்கு நீங்க வர தேவை கிடையாது. உனக்கு பொருளாதார வசதி இருக்குது, நீ கொடுக்கலாம், ஒன்னு தனியா கொடுக்கலாம் அல்லது கூட்டா கொடுக்கலாம், எப்படியாவது அந்த அமலை நிறைவேற்றலாம் என்கின்ற அந்த உத்தரவாதத்தை அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறானா இருந்தா, அதை விட்டு நீ ஒதுங்கி இருப்பையாக இருந்தா, சின்ன சின்ன சில்லறை காரணங்களுக்காக ஒதுங்குவீர்கள் என்றால், நாயகத்தின் வார்த்தை என்ன? உங்களுக்கு பெருநாள் தொழுகை தேவையில்லை. அப்படின்னா என்ன தெரியுமா? உங்களுக்கு பெருநாள் ஒன்றும் தேவையில்ல, உங்களுக்கு பெருநாள்னு ஒன்றும் தேவையில்ல, நீங்க வீட்டுல சும்மா இருக்கலாம், வீட்டுல நீங்க சும்மா இருக்கலாம் என்கிறதை தான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது என்று சொன்னால், அருமையானவர்களே, குர்பானி என்ற அந்த அமல் இப்பொழுது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கின்றேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறுகளை நீங்கள் பிரட்டி பார்த்தால் தெரியும். அகாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் மதீனத்தி 10 சினீன யுலஹி. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுவார்கள் என்ன தெரியுமா? கண்மணி நாயகம் மதீனா ஷரீஃபில் இருந்த 10 ஆண்டு காலமும் 10 வருஷ காலங்களாக பெருமானார் குர்பானியை நிறைவேற்றினார்கள் என்று வரலாறு சொல்லும். 10 வருஷ காலமா நாயகம் இருந்த மதீனாவில் இருந்த அந்த காலத்திலே பெருமானார் உதஹியாவை நிறைவேற்றினார்கள். அதுல விசேடமானது என்னன்னு கேட்டா, நாயகம் மௌத்தா போற அந்த இறுதி வருஷத்துல 100 ஒட்டகைகளை கொடுத்தார்கள். அதுல 63 தங்களுடைய கரத்தினால அறுத்தாங்க. மிச்சமுள்ள ஒட்டகைகளை அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு அறுக்கும்படி சொன்னார்கள் என்ற ஹதீஸ்களை நாம பார்க்கலாம். சில ரிவாயத்துகள்ல ஒட்டகன்னு வருகிறது, சில ரிவாயத்துகள்ல ஆடுன்னு வருகிறது. எப்படி இருந்தாலும் பெருமானார் அந்த 10 வருட காலமும் அந்த இபாதத்தை விடவில்லை. பெருமக்களே, உங்களுக்கு ஒண்ணு கொடுக்க முடியுமா? தாராளமாக கொடுங்க. உங்களுக்கு கொடுக்க முடியாதா? ஒரு பங்கினுடைய பெருமதியா குறைஞ்சது என்னங்க, ஒரு 30,000 ரூபாய் வரப்போகுது, எதுக்குங்க போதும்? அது ஒரு 30,000 ரூபாய் ஒரு 2 சொபினுக்கு சாமான எடுக்கல, அப்படித்தானே?
35,000 ரூபாய் 40,000 ரூபாய் தானே வரப்போகுது. சரி 50,000 என்றே வைத்துக் கொள்ளலாமே. ஒரு 50,000 எத்தனை வேலைகளை எங்களால் செய்ய முடியும். ஆனா அந்த 50,000 நீங்கள் ரப்புக்காக உதுஹியாவில் சேர்த்தால் உங்களுக்கு என்னென்ன வேலை நடக்கும் தெரியுமா? பின்னால நான் சொல்லி காட்டுற நேரம் இருக்குது அருமையானவர்களே. அதனாலதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கரத்தினாலேயே இந்த குர்பானிகளை கொடுத்தார்கள் என்று சொல்லி வரலாறு பேசுதுன்னு சொன்னா பெருமானார் எந்த அளவு தூரம் இந்த சுன்னத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். சில சுன்னத்து இருக்குது பெருமக்களே, நாயகம் சில சுன்னத்துகளை விட்டார்கள், செய்தார்கள், விடுவார்கள், செய்வார்கள். ஏன்னு சொன்னா பின்னாடி வார சமூகத்திற்கு அது கஷ்டமாகிடக்கூடாது என்கிறதுக்காக. ஆனா மதீனாவிலே வாழ்ந்த காலம் முழுவதும் கண்மணி நாயகம் அவர்களுக்கு சொந்தமான பாணியிலேயே அந்த உதுஹியாவை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது ஒரு சுன்னத்துல் முஅக்கதாவாக மாற்றப்பட்ட அமல், ஒரு சுன்னத்துல் முஅக்கதாவாக மாற்றப்பட்ட அமல். இன்னைக்கு இதெல்லாம் கிளீனாக சொல்லி கொடுக்க யாரும் இல்லை. ஏன்னு கேட்டா எல்லாருடைய சிந்தனையும் நாம எதுக்கு அந்த அமலை முற்படுத்தணும், எதுக்கு நாம அதை செய்யணும், அதை விட சாப்பாடு வேண்டி கொடுக்கலாம், அதை விட ஏதாச்சும் ஒண்ணு செய்யலாம். அருமையானவர்களை, இபாதத்து எப்பொழுதும் இபாதத்து தான், இபாதத்து எப்பொழுதும் இபாதத்து தான். ஒரு மனுஷன் வீட்டுல கபாவை கட்டி வச்சுட்டு நாம் மக்காவுக்கு போக தேவையில்ல, வீட்டில இருந்து தவாபு செஞ்சு அது குரு சொல்ல முடியுமா? அது அங்க போய் தான் செய்யணும், அங்க போய் தான் சபா மர்வா கடையில ஓடணும், அங்க போய் தான் ஹஜருல் அஸ்வத்தை ஓட வேண்டும். எல்லாம் மார்க்கம் சட்டத்தை சட்டமாக வைத்திருக்கின்ற மாதிரி புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நாயகம் இப்படி குர்பானி கொடுக்கிற நேரத்தில் சஹாபாக்கள் கேட்பாங்க. முதலாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னு கேட்டா மதீனாவுல குர்பானியை கொடுக்கறாங்க. அப்ப குர்பானி கொடுக்கிற நேரத்தில் சஹாபாக்களுக்கு புதுமையான ஒரு அமலாக இருக்குது. ஏன்னா சஹாபாக்களுக்கு காணல. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் இது என்ன அமல், இதை செய்வதனால் எங்களுக்கு என்ன ஃபாயிதா, இது என்ன அமலு, இதை செய்யறதுனால என்ன ஃபாயிதான்னு கேட்கிற நேரத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முத்தான வரிகளை சொல்வார்கள். என்ன தெரியுமா? ஹாதா சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம். முதலாவது சொன்னாங்க சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், இது உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சுன்னாக்களில் ஒன்று. ஒரு நபியை எங்களுக்கு தந்தையாக காட்டி தருகின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நல்லவங்களை சாலிஹீன்களை அபீன்னு கூப்பிடலாமான்னு கேட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்றார்கள். என்ன? சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சுன்னத்து என்று அந்த உறவை எங்களுக்கு காட்டி தருகின்றார்கள். அருமையானவர்களே, முதலாவது சொன்னாங்க. இரண்டாவது அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அப்ப இதை செய்யறதுனால எங்களுக்கு என்ன, எங்களுக்கு வாழ்க்கையில என்ன கிடைக்கும் யா ரசூலல்லாஹ்? உதுஹியாவை நாம செஞ்சிட்டோம், குர்பானியை கொடுத்துட்டோம்னா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், என்ன தெரியுமா? முதலாவது சொன்னாங்க பிகுல்லி ஷிஅரத்தின் மினஸ் சூஃபி ஹஸனத்துன், பிகுல்லி ஷிஅரத்தின் மினஸ் சூஃபி ஹஸனத்துன். முதலாவது அவனுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்ன தெரியுமா? அந்த பிராணியினுடைய உடம்பில் இருக்கின்ற ரோமங்களின் எண்ணிக்கை அளவு அவருக்கு நன்மை கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். சாதாரண ஒரு மாட்டில எத்தனை ரோமங்க இருக்கும், ஒரு ஆட்டில எத்தனை ரோமம் இருக்கும்? ரோமத்தினுடைய எண்ணிக்கை அளவு குர்பானி உதுஹியா கொடுக்கப்படுகின்ற பிராணியினுடைய உடம்பில் இருக்கின்ற அந்த மயிர்களினுடைய எண்ணிக்கை அளவு உங்களுக்கு நன்மை அல்லாஹ் தருவான். சில ரிவாயத்தில் நம்ம இப்படி கூட பார்க்கலாங்க, நன்மைகள் கிடைக்கும், பாவங்கள் மன்னிக்கப்படும், தரஜாக்கள் உயரும், முசீபாக்கள் நீங்கும், கிருபைகளை அல்லாஹ் தருவான் என்று சஹாபாக்கள் தொடர்ச்சியாக செல்கின்ற, இமாம்கள் தொடர்ச்சியாக சொல்லுகின்ற ரிவாயத்துகளை நாங்கள் பார்க்கலாம். என்று சொன்னால் உதுஹியாவிலே நீங்கள் தனிமையில் கொடுத்தாலும் கூட்டாக கொடுத்தாலும் கொடுப்பது ரப்புக்காக. அவன் ஒன்றும் வெக்கம் கெட்டவனோ அல்லது அவன் ஒன்றும் பிச்சைக்காரனோ கிடையாது. நாங்க எங்களை போல அவன் பார்த்து பார்த்து தாரதுக்கு அவனுக்கு அவனுடைய ஹசானா அதிகம். ஒருவேளை 7 பேரும் சேர்ந்து குர்பானி கொடுக்கும் பொழுது 7 பங்குகளாக சேரும் பொழுது அது நியத்து சரியாக இருந்தால் 7 மாடு கொடுத்து நன்மையை கூட உங்களுக்கு அவன் தருவான். பெருமக்களே, 7 மாடு கொடுத்து நன்மையை கூட அவங்களுக்கு தருவான். அவன் தருகின்ற நன்மையில நாங்க ஒரு காலமும் குறைவ பேசி அதை கதைச்சி இதை கதை செஞ்சிட முடியாது. அப்ப நாயகம் சொன்னாங்க, என்ன? அந்த பிராணியினுடைய உடம்பில் இருக்கின்ற ரோமங்களின் எண்ணிக்கை அளவு நன்மை கிடைக்கும். ரோமத்துக்கே அவ்வளவுனா
அப்ப அந்த எடைக்கு எப்படி, அதில் இருக்கின்ற இறைச்சிக்கு எப்படி, அதில் இருக்கின்ற இரத்தங்களுக்கு எப்படி, எல்லாம் ஹதீஸ்களில் தெளிவாக இருக்கின்றது. அடுத்ததாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன தெரியுமா? லயாதி யௌமல் கியாமத்தி பிகுரூனிஹா வஅஷ்ஆரிஹா வஅலாஃபிஹா. நாளை கியாமத்துடைய நாளையில நீங்கள் எந்த பிராணியை குர்பானி கொடுத்தீர்களோ அல்லது எந்த பிராணியை குர்பானி கொடுப்பதற்காக பங்கு கொடுத்தீர்களோ அந்த பிராணி நாளை மறுமையிலே அதன் கொம்புகளோடு அதனுடைய முடிகளோடு அதனுடைய கால் குழம்பு, அப்படின்னா நம்ம சொல்லுவோமே அந்த பாதம்னு சொல்லுவோம், கால் குழம்பு, அந்த கால் கொழும்பு உட்பட வந்து உங்களுக்கு முன்னாடி நிற்கும் கியாமத்துலன்னு சொன்னா, அப்படின்னா என்ன சொல்றாங்க தெரியுமா? அந்த பிராணி உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக நாளை கியாமத்திலே இருக்கும். அல்லாஹ் அதை அப்படியே கொண்டு போய் மீசானத்தில் நிரப்பான். ஒரு 50 ராத்தல் மாடு அவர் இந்த உலகத்துல கொடுக்கிறாரு, உதஹியாவாக நல்ல நியத்தோட கொடுக்கிறாருன்னா பாக்கியசாலி. 50 ராத்தல் அப்படியே அங்க போவோம். அல்லாஹ் 1க்கு 10 கொடுப்பான் அல்லது 100 கொடுப்பான். அவர்களுடைய இஹ்லாஸுக்கு ஏற்ப நீங்க ஒரு பங்கத்தான் கொடுக்கிறீங்கன்னு சொன்னாலும் கூட அந்த பங்கினுடைய பெருமதியை நாளை மறுமையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்று தருவார்கள், அதை காட்டுவார்கள் என்று சொன்னால் பெருமக்களே, இந்த இபாதத்து என்பது லேசானது கிடையாது. அதனுடைய இரத்தம் வரும், அதனுடைய குழம்புகள் வரும், அதனுடைய கொம்புகள் வரும் என்று மார்க்கம் சொல்லுகின்றது என்று சொன்னா இந்த பிராணிகளுக்கு எந்த அளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாங்க பார்க்கிறோம். சில ரிவாயத்துகளை இப்படி கூட வரும், அந்த வாகனம் நீங்கள் கொடுக்கின்ற பிராணி கியாமத்தில் உங்களுக்கு வாகனமாக மாற்றப்பட்டு சிராத்தல் முஸ்தகீமை கடக்கும் பாலமாக ஒரு வாகனமாக அமையும் என்று உச்சகட்டமாக ஹதீஸை அறிவிப்பார்கள் என்று சொன்னா பெருமக்களே, அப்ப எந்த அளவு தூரம் இந்த வணக்கம் எவ்வளவு கிருபையானது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக சொன்னார்கள், மூன்றாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னத்தம லியக்உ மினல்லாஹி பிமகானின் قبل ان يقع بالارض. முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொன்னாங்க தெரியுமா? குர்பானியினுடைய அந்த பிராணியை நீங்கள் அல்லாஹு அக்பர் சொல்லி இஹ்லாஸோடு உங்களுக்கோ உங்க வாப்பாவுக்கோ உங்க உம்மாவுக்கோ உங்க பிள்ளைங்களுக்கோ அது உங்க குடும்பத்தில் உள்ள 7 பேருக்காகவோ நீங்க ஷாஹிதாக இருந்து அதை அறுக்கிற நேரம் முதலாவது இரத்தம் சொட்டு பூமியில் விழுவதற்கு முன்னால் அல்லாஹ் அந்த பிராணியை கபூல் செய்வான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அந்த பிராணி அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அவருடைய இஹ்லாஸுக்கு ஏற்ற பிரகாரம். சில பேரே அது மீடியாக்கள்ல போடுறதுக்காக அல்லது அவன் 50 ராத்தல் கொடுத்தா நான் 100 ராத்தல் கொடுக்கணும் என்கிற அடுத்தவனுக்காக செய்யறதுக்காக அல்ல. இது இஹ்லாஸாக செய்கின்ற அமல். இது இஹ்லாஸாக மன தூய்மையாக செய்கின்ற அமல். இது அந்த அமலை அறுக்கின்ற நேரத்திலே, அந்த அமர் அறுபடக்கூடிய நேரத்திலே அந்த பிராணியினுடைய கழுத்தில் இருந்து வடியும் முதலாவது சொட்டு பூமியில் விழுவதற்கு முன்னால் அல்லாஹ் அந்த மிருகத்தை கபூல் செய்வான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார் என்று சொன்னா, அருமையானவர்களே, இந்த அமல் லேசானது கிடையாது. இந்த உதஹியா, இந்த அமல், இந்த குர்பானிங்கிறது லேசானது கிடையாது. நிறைய இடங்கள்ல இந்த உதஹியாவுக்கான வேண்டி அதிகமான கலெக்ஷன்களும் அதிகமான முயற்சிகளும் நடக்கின்றது. அது வரவேற்கத்தக்க விடயம். விசேடமாக உங்களுக்கு முடிந்தால் மாடுகளை கொடுக்கலாம். ஆனால் மிக விசேடமாக ஹதீஸ்களை நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஆடுகள் கொடுப்பதை விசேடமாக்கினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நாங்கள் பார்க்கலாம். ஆடுகளை நாயகம் கொடுத்திருக்கின்றார்கள். ஆடுகள் கொடுப்பது வரவேற்கத்தக்க. உங்க ஊர்ல அதிகமான மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் அது சரியா சேரணும்னு சொன்னா நாம என்ன செய்யலாம்? அதனை கூட்டாக இணைந்து ஒரு அழகிய மாடை எடுத்து அந்த பிராணியை நாங்கள் அறுத்து கொடுக்கலாம் என்பது ஹதீஸ்களின் வழியாக சொல்லப்படுகின்றது. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? இது அபூ தாவூதுல பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஔசானி அன் உலஹி அன்ஹு ஃபஅன உலஹிய அன்ஹு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு பண்பு இருந்துச்சு. என்னன்னு சொன்னா, அவங்க குர்பானி கொடுக்கிற நேரத்தில் 2 ஆடுகளை அறுப்பாங்க. அப்ப நம்ம அபூ தாவூதுல திர்மிதியில இந்த ஹதீஸ் நம்ம பார்க்கலாம். அப்ப ரெண்டு ஆடு அறுப்பாங்க. அப்ப அவங்கள்ட்ட கேட்கப்படுது, எதுக்காக நீங்க 2 ஆடு அறுக்கிறீங்க அப்படின்னு கேட்கப்படுற நேரத்துல தான் அலிநாயகம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, எனக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசியத்து செய்தார்கள். மஷூராவாக சொல்லல, அலியே
ரலியல்லாஹு அன்ஹு நீங்க இதை செய்யணும் அப்படின்னு எனக்கு வசியத்து சொன்னாங்க. என்ன வசியத்துன்னு சொன்னா, நீங்க குர்பானி கொடுக்கிற நேரத்திலே என் பெயரிலும் ஒரு ஆட்டை நீங்கள் அறுத்து குர்பானி கொடுக்க வேண்டும். நிறைய விஷயம் இருக்குது பேசுறதுக்கு. நாயகம் சொன்னாங்க என்ன, எனக்காக ஒரு குர்பானி கொடுக்க வேண்டும். அப்ப அதனாலே தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு எப்பொழுது ஆடை அறுத்து கொடுத்தாலும் 2 ஆடுகளை கொடுப்பார்கள். ஒன்னு அவங்களுக்கு, அவங்க குடும்பத்துக்கு, இன்னொன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு என்று நாங்கள் அபூதாவுதிலே இந்த ஹதீஸை பார்க்கின்றோம் என்று சொன்னால், அருமையானவர்களே, இந்த அமல் லேசானது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டிருக்கின்றார்கள். என்ன தெரியுமா, நான் ஹயாத்துடன் இருக்கும் பொழுதும் இந்த அமல் நிறைவேற்றப்பட வேண்டும், நான் மௌத்தாகியதின் பின்னாடியும் இந்த அமல் எனக்காக நிறைவேற்றப்பட வேண்டும் என்கின்ற தோரணையிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் வசியத்தை பெருமானார் செய்திருக்கின்றார் என்று சொன்னால், இந்த உதுஹியா என்கின்ற அமல் அது மிக மிக விசேடமானது, மிக விசேடமானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த விஷயங்கள், இந்த குர்ஆன்களும் இந்த ஹதீஸ்களினுடைய இந்த ஆயாத்துகளும் உங்களுக்கு குர்பானியினுடைய விசேடத்தன்மை போதுமானதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அடுத்ததாக சுருக்கமாக குர்பானியுடைய விடயத்தில் கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான விடயங்கள். இது நீண்ட விஷயம், எல்லாத்தையும் பேசி முடிக்க முடியாது. ஒரு 3-4 நிமிஷத்துக்குள்ளால நான் இந்த விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். முதலாவது விஷயம் என்ன தெரியுமா, அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக குர்பானி மிருகத்தை விற்பனை செய்கின்ற விற்பனையாளர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை பயந்துக்குங்க. நீங்க உங்களுக்காக, உங்க பிள்ளை குட்டிகளுக்காக நீங்கள் பணத்தில் ஆசைப்பட வேண்டும் என்பதற்காக ஹராத்தில் நீங்கள் விழுந்தீர்கள் என்று சொன்னா, நாளை மறுமையில அல்லாஹ் அதை மிக கேவலமாக பிடிப்பான். ஏன் என்று சொன்னால், உலகத்திலே அந்த அமலை அல்லாஹ் தஆலா கண்ணியமான அமலாக தந்திருக்கின்றான். நாங்க கடந்த காலங்களில் கூட எங்க கண்ணால கூட நாங்க நிறைய விஷயங்களை கண்டோம். இந்த பிராணியை விற்பனை செய்கின்ற விற்பனையாளர்கள் ஏமாற்றம் செய்தார்கள். 2 வயசுனா 2 வயசுதான். ஏன் நீங்க 8 மாதத்தினுடைய ஆட்டையோ மாட்டையோ 2 வயது 3 வயது என்று சொல்லி விற்பனை செய்ய வேண்டும்? இதெல்லாம் ஏமாற்று வேலையா இல்லையா? சில இடங்களில் பார்த்தோம்னு சொன்னா வயதை குறைத்தார்கள், நோயுள்ள மாட்டை ஒழித்தார்கள், நோயெல்லாம் கொடுத்திருக்கிறாங்க பெருமக்களே. சில இடங்கள்ல எங்களுக்கு சில விஷயங்கள் வந்துச்சு, அந்த மாட்டை அறுத்து இறைச்சியை உரிச்சு பார்த்தா அந்த இறைச்சியில் புழுக்கள் இருந்ததாக கூட எங்களுக்கு சொல்லப்பட்டது என்று சொன்னால், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இதை விற்பனை செய்கின்ற விற்பனையாளர்களிடத்திலே மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். அப்படியான ஒரு பொருளை விற்பனை செய்து 1 கோடி கிடைப்பதை விட உண்மையை ஹக்காக சொல்லி 10,000 ரூபாயை எடுத்து பாருங்கள். அந்த கோடியில் இருக்கின்ற பரக்கத்தை விட 10,000 அல்லாஹ் மேன்மடங்கு பரக்கத்தை செய்வார். இது முதலாவது விஷயம். 2வது விஷயம் என்னன்னு கேட்டா, அந்த பிராணியை நம்ம வாங்கிட்டோம்னா, அந்த பிராணியை ஆசைப்பட்டு எடுத்துட்டோம்னா, நமக்காக, நம்ம உம்மா அப்பாவுக்காக, நம்ம குடும்பத்திற்காக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டோம்னா, அந்த பிராணியோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளணும். சில ரிவாயத்துகளை நம்ம பார்க்கலாம், குர்பானியினுடைய பிராணியை கட்டுவதற்கான வசதி நம்ம வீட்டில் இருக்குதுன்னா, நம்ம வீட்டில் கொண்டு வந்து அந்த மிருகத்தை கட்டி போடணும். அந்த மிருகத்தை கட்டி போடணும், அதுக்கு புல்லு கொடுக்கிறது, அதை குளிப்பாட்டுறது, அதுகிட்ட போய் தக்பீர் சொல்றது, அதுகிட்ட போய் பேசுறது, இது எல்லாம் இபாதாக்கள் என்கின்ற வழியை பெருமக்கள் சொல்வார்கள். அது மாத்திரமல்ல, இப்ப நாம போய் வியாபாரிகிட்ட பேசுறோமே, அவர் சொல்றாரு இதுக்கு 50,000 ரூபா, இந்த ஆட்டுக்கு இந்த மாட்டுக்கு 1 லட்சம்னு சொல்றாரு. நீங்க சொல்றீங்க இல்ல நான் 95 தான் தருவேன், இல்ல அவர் சொல்றாரு இல்ல நான் 1 தான் முடிப்பேன், இல்ல கடைசி விலையை நான் முடிச்சுக்கலாம் 95 96. இந்த வார்த்தை இருக்குதே பாருங்க பெருமக்களே, இந்த வார்த்தையும் இபாதத்து என்று பெருமக்கள் சொல்வார்கள். சுப்ஹானல்லாஹ். அது குர்பானில் அந்த குர்பானி என்ற அந்த அமலிலே வார்த்தைகளை அல்லாஹ் இபாதத்தாக மாற்றுகின்றான். நீங்க போய் அவர்களிடத்திலே அந்த மிருகத்திற்காக பேரம் பேசி விலை பேசக்கூடிய நேரத்திலே அந்த வார்த்தைகளை அல்லாஹ் இபாதத்தாக மாற்றுகின்றான் என்று சொன்னா, அந்த மிருகத்தை நீங்க வாங்கிட்டு வந்து இஹ்லாஸான முறையில் கொடுத்தா அல்லாஹ் அதுல கொடுக்கின்ற அபிவிருத்தியும் சிறப்பும் இருக்குதே, அது லேசானது கிடையாது. அதனாலே தான் அன்று தொட்டு இன்று வரையிலும் குர்பானி என்கின்ற அமல் உயர்வு பெறுகின்றது. நமக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சா, நமக்கு ஒரு துன்பம் வந்துச்சா, எங்க ஆபாக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? முதலாவது ஒரு சேவல் அறுத்தாவது குர்பானியை
கொடுப்பாங்க. ஒரு ஆட்டை அறுத்தாவது குர்பானியை கொடுப்பாங்க. நோயில விழுந்தாரா முதலாவது அல்லாஹ்வை முன்னோக்கி, யா அல்லாஹ் உனக்காக ஒரு குர்பானியை செய்றேன், அறுத்தார்களா இல்லையா, அல்லாஹ் பிரயோஜனத்தை கொடுத்தானா இல்லையா? இன்று எங்கு அந்த சமுதாயம் சென்று விட்டது? இன்னைக்கு எங்க அந்த சமுதாயம்? அந்த சமுதாயம் மறைந்து இன்று நூந்து கொண்டு சொல்கின்றது. பெருமக்களே, அன்றைய காலத்தில் காட்டப்பட்ட அமல் அது லேசாக ஏதோ வெறும் வெட்டு வேச்சுக்காக அல்லது பேருக்கும் போலுக்கு சொல்லப்பட்டது அமல. வாழ்க்கையில உனக்கு குர்பானி வரணும், வாழ்க்கையில நீ அந்த அமலை பின்பற்றணும். உனக்கு ஒரு கஷ்டமா, உனக்கு ஒரு துன்பமா, உனக்கு ஒரு துயரமா, உனக்கு ஒரு நஷ்டமா, உனக்கு ஒரு நயமா, நஷ்டத்திற்கும் கொடுக்க வேண்டும், நயத்திற்கும் கொடுக்க வேண்டும். நஷ்டம் வார நேரத்தில் மட்டும் அல்லாவே இந்த பிசினஸ் நஷ்டத்தை தந்துராதேன்னு கேட்கிறது என்பது சுயநலவாதி. அவன் சுயநலவாதி. நயம் வருகின்றதா, லாபம் வருகின்றதா, ரப்புக்காக ஒரு குர்பானியை கொடுங்கள். யா அல்லாஹ், என்னுடைய வியாபாரத்திலே நீதான் லயத்தையும் லாபத்தையும் தந்தாய், உனக்காக ஒரு குர்பானி, இதை கபூல் செய்து கொள். சுப்ஹானல்லாஹ். இது நீண்ட ஒரு விஷயம். எனவே இவைகள் உங்களுக்கு போதும் என்று நினைக்கின்ற நன்மையானவர்களே, எனவேதான் இந்த இபாதத்தை, இந்த வணக்க வழிபாடுகளை விட்டுவிட வேண்டாம். கடந்த காலத்தை விட இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் இந்த ஊரிலே மிக விசேடமான முறையிலே இந்த இபாதத்து நடைபெற வேண்டும். உங்களுக்கு தனிமையில் கொடுக்க முடியும் என்றால் கொடுங்கள், அல்லது கூட்டாக சேர முடியும் என்றால் கூட்டாக சேர்ந்து எப்படியாவது நிறைவேற்றுங்கள். இஹ்லாஸாக செய்து பாருங்கள். வாழ்க்கையில நம்ம கடந்து போற ஒவ்வொரு விஷயத்தையும் ருசிச்சு பார்க்கணும். பெருமக்களே, ஏதோ தொழுதோம் வந்தோம் போனோனே இல்லை. தொழுகையில் ருசியை காண வேண்டும். ஏதோ குர்ஆனை ஓதினோம் போனோம் என்பது அல்ல. குர்ஆன் ஓதினால் ருசியை காண வேண்டும். வாழ்க்கையில நாம் வரக்கத்தை காணணும், வாழ்க்கையில நான் அருளை காணணும். உலகத்தில் அல்லாஹ்வுடைய அருளை, விசீரத்தை, பரக்கத்தை, நிம்மதியை காணலனா எதுக்காக நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அமளி செய்யணும்? எதுக்காக நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அமளி செய்யணும்? நேரடியாக அந்த அருள்களை என் கண்கள் உணர வேண்டும், என் கல்பு கலங்க வேண்டும். என் கல்பால நினைச்சு அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் நான் செஞ்சதுக்காகத்தான் நீ எனக்கு இதை தந்துட்டாய், நீ அந்த புகழ்ற புகழ் இருக்குதே, அது அலாதியான இன்பம். பெருமக்களே, எனவே வல்ல ரஹ்மான் எங்களுடைய பாவங்கள், தவறுகள், குற்றம், குறைகளை எல்லாம் மன்னித்து நோய் நொம்பலங்கள், கஷ்டங்கள், கவலைகள், சஞ்சலங்கள், பலாய் முசீபாத்துகளை விட்டும் மர்ஹமுர் ரஹீமீன் எம்மையும் எம்மை சார்ந்தோரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. ரப்புல் ஆலமீனே, நாங்கள் செய்கின்ற எல்லா இபாதாக்களையும் கபூல் செய்வாயாக. உன்னுடைய கபூலியத்தை தந்து அந்த இபாதாக்களை நிரப்பமாக்கி தருவாயாக. எவைகளை எல்லாம் கேட்க நினைத்தோமோ அத்துணையும் கேட்டதாக ஒப்புக்கொள்வாயாக. எவைகளை எல்லாம் கேட்க நினைத்து மறந்து போனோமோ